தளபதி அண்ணனை பார்த்து பயமா இல்ல ரசிகர் பார்த்து பயமா? 9ஆம் தேதி எங்க படம் வரலனா 10ஆம் தேதி நீங்க பராசத்தை ரிலீஸ் பண்ண கூடாது. எஸ்கே பேனர் கிளியும் ஸ்டாலின் வந்து பயந்துட்டாரு. போஸ்ட் பண்ணாச்சுன்னா நீங்க ஜல்லிக்கல்ல பார்த்த கூட்டத்தை கன்ஃபார்மிங்க பார்க்கலாம். அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா என்ன தம்பிங்க என்ன பண்ணுவான்னு தெரியும். நீங்க படம் ரிலீஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து ஆடியோ லான்ச் நடந்துச்சு பாத்தீங்களா, அதே தியேட்டர்ல விட்டுங்க, பராசக்தியே முந்திரும். கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அது ஒன்றும் இல்லாம 9ஆம் தேதி எங்க படம் வரலனா 10ஆம் தேதி நீங்க பராசத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதுதான் 9ஆம் தேதி எங்க படமே வராம உங்க படத்தை ரிலீஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க? அது தூக்கி தள்ளி போடுங்க. எங்க படத்தையும் தள்ளி போறீங்க. இதுலயே பயந்துன்னு போனீங்கன்னா நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது, அவ்வளோதான். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறோம், 9ஆம் தேதி எங்கள் படம் வராமல் 10ஆம் தேதியோ இல்லை 14ஆம் தேதியோ வந்ததுன்னா எஸ்கே பேனர் கிளியும் அவ்வளோதான் சொல்ல முடியும். சென்சார் கொடுக்கறதுக்கு தான் தாமதம் ஆகுது. அதுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இந்த பராசக்திக்கு அவர் படத்துக்கு சென்சார் இது கொடுக்கலாம்ல. எங்கள் படத்துக்கு ஏன் கொடுக்குறீங்க? சிவகார்த்திகேயன் படம் இந்த மாதிரி ஒரு நாளும் ஆனதில்லை. தளபதி படம் தான் எல்லா படமும் இந்த மாதிரி ஆகுது. தவிர இந்த படம் ரொம்ப இதுவாகுது. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? நாங்கள் ராவும் பகலாம் டிக்கெட் புக் பண்ணி 9ஆம் தேதி எப்போ வரோன்னு பார்த்துட்டு இருந்தா நீங்கள் வந்து அதே ஒரு டேட்டை மாற்றி நீங்கள் போவீங்களா? என்னத்த சொல்கிறது உங்களை? அவ்வளோதான். சென்சாருக்கான தீர்ப்பு வந்து கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகிற அந்த தீர்ப்பு நீ தான் டேட்டு வச்சுருக்காங்க. அதுதான் சொல்கிறேனே உங்களுக்கு கூட. 9ஆம் தேதி எங்கள் படம் வரலனா சிவகார்த்தியின் படம் எங்கேயுமே ஓடக்கூடாது. ஓடிச்சுன்னா அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க, அவ்வளோதான். எதனால இந்த மாதிரி ஒரு தாமதத்தை பண்ணுறாங்க? இது வந்து இதுலேயே பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, பாலிடிக்ஸ் வந்து சினிமாவில் எங்கள் தலைவர் வானான்னு சொல்லிட்டாரு. அதனால் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி வந்து எதுக்கு இந்த மாதிரி இதுலேயும் பாலிடிக்ஸ் பண்ணி தளபதியை அமுக்க நினைக்கிறாங்கன்னு தெரியல. 9th வரும் நம்பிக்கை அதுவும் இருக்குது. வரலனா என்ன ஆகணும், தமிழ்நாடு என்ன ஆகுன்னு கோர்ட்டுக்கும் தெரியும், ஆடுற கட்சிக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள் முன்னாடியே கொடுத்த சான்றிதழ் சென்சாருக்கு. பின்னாடி கொடுத்த எல்லா படம் சென்சாரும் வருதுன்னா இதுக்கு மட்டும் ஏன் தரமாட்டான்னு தெரில. இப்போ வரையும் 8ஆம் தேதி சொன்னாங்க, டக்கு 9th இப்போ மாற்றிருக்காங்க. விட்டா அவ்வளோதான், படத்தையே போஸ்ட்மார்ட் பண்ணிட்டு விடாத மாரி பண்ணுறாங்க போல இவங்க. கவர்மெண்ட் நல்ல முடிவு எடுக்குதா இல்லையோ, ஆனால் உச்சநீதிமன்றம் நல்ல முடிவு எடுக்கணும். இல்லைனா தளபதியோட ஃபேன்ஸோட வேல்யூ என்னன்னு நாங்கள் காட்டுவோம். லாஸ்ட்டு படம் வர அதெல்லாம் விட மாட்டோம். எதனால் ஏன் சென்சார் தர மாட்டீங்க? தளபதி அண்ணனை பார்த்து பயமா இல்லை ரசிகர் பார்த்து பயமான்னு தான் கேள்வி. நீங்கள் படத்துக்கே இவ்வளோ டைட் பண்ணுறீங்கன்னா அப்போ இத்தனை ஆண்டு நீங்கள் ஆண்டிங்களா? அப்போ மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ இந்த ஒரு படம் மூலிமா எவ்வளோ வேல்யூட்டை நீங்கள் இது பண்ணுறீங்க? இப்போ எவ்வளோ லாஸ் ஆகும் எல்லாருக்கும், அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிங்களா? உங்கள் படம் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பராசத்தை கொண்டு வந்து இப்போ எங்களுக்கு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வதத்தையும் படுத்து போடுறீங்க. இதெல்லாம் தவறான செயல் தான் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் டிஎம்கேக்கு மட்டும் ஒன்று சொல்லியிருக்கிறேன், படம் ரிலீஸ் ஆகும், எங்கள் அண்ணன் படம் ஜெயிக்கும். அந்த படத்துலேயே ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் அதனால தான் தர மாட்டேங்க, எங்களுக்கு தெரியுது. எங்கே உண்மை எங்கே அண்ணன் மூலிமா போயிட போதும்னு சொல்லிட்டு அழுத்துட்டு தரீங்க. தந்தா தந்துட்டு போங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மெர்சலுக்கு பார்க்கலையா, தலைவருக்கு பார்க்கலையா? வந்ததில்ல, படம் வரும். அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா என்ன தம்பிங்க என்ன பண்ணுவான்னு தெரியும். அந்த ஃபயரை நாங்கள் காட்டுற மாட்டோம். அந்த டைமில் பார்ப்போம் தீர்ப்பு என்னவா இருக்குன்னு கோர்ட்டு சொல்லும். நல்ல முடிவாக தான் சொல்லும் கோர்ட்டு. நாளைக்கு வந்து தீர்ப்புன்றாங்க. பட் போஸ்ட்பாண்ட் ஆயிருக்குன்னு தான் நாங்கள் கேஸு. பட் நேற்று எதுக்கு டிலே பண்ணீங்க? நேற்று ஒரு நாள் தான் டைம் கொடுத்தீங்க. இன்றைக்கி கேஸு தீர்ப்புனீங்க, பட் மறுநாள் தள்ளி போகுதுன்றீங்க. அப்போ அது நேற்றே சொல்லியிருக்கல 2 நாள் கழிச்சு தீர்ப்புன்னு. நீங்கள் முன்னுமே ப்ரிவியூ அப்பயும் பார்த்துருப்பாங்க, எப்படி சென்சார் போர்டில் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு நீங்கள் இருக்கிற கட் பண்ண சீன்ஸ் எல்லாம் திருப்பியும் கேட்குறீங்க. தேவையில்லாம் தான் கட் பண்ணுறோம், சரி அதையும் கேட்குறீங்க. அதுவும் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கொடுக்குறாங்க. அந்த கட் பண்ண சீட்ஸும் கேட்டிருக்கீங்க, கொடுத்துருக்காங்க. பட் வந்து இப்போ என்ன சொல்கிறீங்க, படம் வர அன்றைக்கி வந்து சென்சார் அன்றைக்கி தான் வந்து நாங்கள் தீர்ப்பு சென்சார் போர்டு சைன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு. இதெல்லாம் என்னன்னே தெரியல ப்ரோ. ரொம்ப எமோஷனலாகவும் ஃபீல் ஆகுது. லாஸ்ட் படம் வர 2 நாளைக்கு கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் எதுவும் வரவே இல்லை. இப்போ கடைசி நேரத்தில் டேட் தள்ளிட்டு போகும்போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல ப்ரோ. நான் 2 நாள் கிளாஸ் கூட போனேன், லீவ் போட்டு. நான் ஐடி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். 2 நாள் லீவ் போட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். தேட்டர் வாசலே தான் கதின்னு உட்காந்துருக்கோம். சாப்பிட்றோம், திருப்பி தேட்டரில் வரோம். தேட்டர் போட்டுனா தான் வீட்டுக்கே நாங்கள் போகிறோம். இவ்வளோ வெயிட் பண்ணி எங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் இல்லைங்கும் போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. ரொம்ப முடியல. கடைசி படம் அவருக்கு சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்பிச்சி விடலாம் பார்த்தா அப்பயும் வந்து குறைச்சல் கொடுக்குறானுங்க. வாங்காதவங்க கொடுங்க. இப்போ ஆல்ரெடி வாங்கினவங்க ஆன்லைனில் புக் பண்ணவங்க இருக்காங்க ப்ரோ. அவங்களுக்குலாம் எப்போ ரீஃபண்டு இதெல்லாம் அவங்களுக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஆல்ரெடி புக் பண்ணவங்களாம் இருக்காங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து 12th 13 14 அதுக்கெலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆன்லைனில் புக் மை ஷோவில். இப்போ அதில் புக் பண்ணவங்களுக்கு என்ன ரீசனபிளான ஒரு கேள்வி சொல்ல மாட்டாங்கன்னா, எங்கே கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. இது மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸே எதுவும் கொடுக்கல. கேட்டால் வந்து ஆன்லைனில் வரும். நான் ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அது எப்போ ரீஃபண்ட் ஆகும்? 7 டேஸ்க்கு அப்புறம் தான் ரீஃபண்ட் ஆகுமா இல்லை உடனே? எவ்வளோ பேர் டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க, ரீஃபண்ட் ஆகிற டைம் எவ்வளோ ஆகும்னு தெரியாது. இவ்வளோ டைமில் இவனுக்கு பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். இது ஆனால் ஓப்பனாக தெரியுது. இது வந்து ஸ்டேட் போர்டும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, சென்ட்ரல் போர்டும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸ்டேட் போர்டு சம்மந்தப்பட்டுனா தமிழ் சினிமாவுக்கு மட்டும், சென்ட்ரல் போர்டுனா இந்திய சினிமாக்கே ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக தான் இருக்கும். தெரியல, கோலிவுட்லேயே எவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் அவர்.
அவர் படத்துக்கு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. வெளியூருக்கு போகிறவங்களாம் இருக்காங்க, டிக்கெட் படம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு சில பேர் ட்ரெயின் டிக்கெட் போட்டிருப்பாங்க. அவங்களுக்குமே இப்போ பெரிய ட்ராபேக்காக தானே இருக்குது. எந்த டிக்கெட் ரீஃபண்ட் ஆகும்னு தெரியல. படம் பார்க்கணும்னு பெரிய பெரிய ட்ரீமோட வந்துருப்பாங்க. லாஸ்ட் படம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை, எந்த தேட்டரில் புக் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் தான். இந்த படத்துக்கு ஒன்றா பரவாயில்ல, எல்லா படம் பண்ணாங்கிறாங்க. அப்போ எங்கள் தளபதிக்கு எவ்வளோ இது இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ எங்களுக்கு 9ஆம் ரிலீஸ் ஆகணும். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் டிக்கெட் புக் சில பேர்லாம் டிக்கெட் கேட்டால் 9 நான் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக போயெல்லாம் தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டால் நான் புக் பண்ணிட்டேன் மச்சான், இப்போ நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு கேட்குறானுங்க. நான் என்ன பண்ண போகிறோம் அது தெரியல. போஸ்ட் பண்ண ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஜல்லிக்கட்டில் பார்த்த கூட்டத்தை கன்ஃபார்ம் இங்கே பார்க்கலாங்க. அந்த கூட்டத்தை நாங்கள் பார்க்கலாம் நிஜமா. ஏன்னா லாஸ்ட் படம் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த படம் நாங்களாம் இந்த படம் லாஸ்ட் படம் தளபதி ஸ்டேஜில் லாஸ்ட் தான் என்னோட லாஸ்ட் படம் சொன்ன போதெல்லாம் நான் வீட்டில் உட்காந்து எங்கள் அம்மா கை கால் பிடிச்சி அழுதுனுக்கிறேன். நான் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி பார்த்தேன். இதான் லாஸ்ட் படம். இது வந்து போஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா பெரிய கலவரம் உண்டாலும் நாங்கள் இது இருக்கோம்க்கா. இது வந்து யார் பண்ணுறான்னு தெரியுது, தெரிஞ்சுனே தெரியுது. ரொம்ப இந்த ஸ்டாலின் வந்து பயந்துட்டார், விஜயை பார்த்து ரொம்ப பயந்துட்டார். அதனால தான் இப்படி பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் அந்த கட்சியில் பாருங்கள். இது வந்து படம். இந்த படத்தில் பார்த்து என்ன பண்ண போறீங்க? தளபதியாக என்ன வேணால் செய்யலாம்னு சொல்லி இது வீட்டு எதிர்த்து தான் இங்கே வந்து இருந்துக்கிறேன். இப்போ கூட தெரியாது நான் வீட்டுக்கு இங்கே வந்துடுறேன்னு தெரியாது. வீட்டு எதிர்த்து என்ன வேணால் பண்ணால் பண்ணுவோம் தளபதிக்காக. எங்கள் உயிரை விட சொன்னாலும் அவங்க விடுவோம் தளபதிக்காக. ஃபினான்ஷியலாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பார்த்தவங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நகையை வச்சு போட்டு நகையை வச்சு படம் பார்க்குறாங்கன்னா அப்போ நாங்களாம் எந்த அளவுக்கு அந்த விஜய் ரசிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்படி பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. அவங்கள இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ தற்கொலைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவனும் கூட தான் அவனுக்கு பிடிச்ச ஹீரோஸை பார்க்கும்போது இதெல்லாம் பண்ண செய்வான். இது நாங்கள் பண்ணுறோம். இதை தற்கூறி சொன்னால் என்ன அர்த்தம் இது புரியலையே டிக்கெட் வாங்கணுமா அக்கா. அப்போ அந்த அளவுக்கு டிக்கெட் ரேட் இருக்குதுக்கா. நாங்கள் எங்களால் இருக்கிற காசு வச்சு பண்ணவும் முடியாது. நாங்கள் இருக்கிற ஒருத்தர் 1000 பிரச்சனை இருக்கும், இமெயில் இருக்கும், வீட்டு பிரச்சனை, அது பிரச்சனை இருக்கும். என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் எங்களுக்கு. ஆனால் அவன் இப்போ இது அஜித் படம் தானே அதே இதுதான் பண்ணுவானுங்க. அப்போ நம்ம அவங்கள போய் தற்கூறின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. அது நம்ம பண்ணால் தற்கூறி, அவங்க பண்ணால் இதா? இதில் பச்சையாக தெரியுது. அதை ஏன் பண்ணணும்னு நான் கேட்குறேன். இல்லை நீங்கள் ட்ரெய்லர்ஸுமே பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும். தளபதியோட கடைசி படம் இது. ஒரு அவருக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 33 வருஷமாக தளபதி நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அன்பாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், கருத்து சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அண்ணா நம்மளுக்கு ஒரு அண்ணனா என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லியிருக்காரு. சொன்ன தேதியில் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா இப்போ டிக்கெட் வாங்கினவங்களோட நிலைமை என்னவா? அதான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ரொம்ப மன உளைச்சலில் இருக்கும் எல்லாருமே. பராசக்தி வந்து ரிலீஸ் ஆகிடும். அது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்துருச்சு. டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ ஜனநாயகன் தான் ஓப்பன் பண்ணல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படம் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னா ஹாப்பியாக தான் இருக்கும். நான் அதாவது டிக்கெட் கிடைச்சிச்சுனாலே எனக்கு ஹாப்பி தானே. இல்லையா டிக்கெட்டு கிடைக்கலையா, நீங்கள் படம் ரிலீஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து ஆடியோ லான்ச் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதையே தேட்டரில் விட்டுங்க. அதையே நாங்கள் பார்த்துறோம். டிக்கெட் வாங்கி பார்க்க தயாராக தான் இருக்கும். அதுவே எங்களுக்கு போதுமானது. பராசக்தியே முந்திரும் அந்த ஆடியோ லான்ச்சு. இப்போ வந்து பராசக்தி பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு பற்றி தான் வருது. ஓகேங்களா? இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக தான் கொடுக்குறாங்க. அதுக்கு இந்திய எதிர்ப்பை பற்றி பேசின படமே சென்சார் கொடுத்துட்டாங்க. இப்போ ஜனநாயகன் வந்து நம்ம தமிழ்நாடு பொலிட்டிக்கல் வச்சு தான் வந்தால் வரும். H1 அதை பற்றி தான் பேசுவார். ஸோ அதுவே வந்து தமிழ்நாடு பற்றி பேசுனதுக்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து டிலே பண்ணுதுன்னா அப்போ யார் ஏ டீம் பி டீம் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தளபதியை தான் வந்து பாஜகவோட சேர்ந்தவங்க அவங்க இப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவர் படத்தை வெளியிடல. இப்போ பராசக்தி வந்து நம்ம ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவங்க படம். ஓகேங்களா? ரெட் ஜெயிண்டோடது. இப்போ அவங்களே ஹிந்தி எதிர்ப்பு பற்றி தான் படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கே வந்து கொடுத்துட்டாங்க, அதாவது சென்ட்ரல்லேருந்து. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் ஏ டீம் பி டீம். கரெக்டாக படம் ரிலீஸ் ஆன எனக்கு திருப்பி தரேன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு இதே கொடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது நாங்கள் எதிரே பார்க்கல. ஏன் இந்த கடைசி படத்துக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு மன வருத்தம் இருக்குது. வேணும்னு ஏன் மறுபடியும் சென்சார் பண்ணணும்னு சொல்லி ஏன் சொல்லணும்னு தெரில. நிறைய மற்ற படத்தில் அந்த மாதிரி செகண்ட் டைம் யாரும் சென்சார் பண்ணல. தளபதி பத்துக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டு மறுபடியும் ஏன் சென்சார் பண்ணணும்னு கேட்குறாங்க தெரியல. சென்சார்லாம் முடிச்சக்கப்புறம் ஏன் சர்டிஃபிகேட்டை கையில் கொடுக்காம ஏன் அவங்களே வச்சுருக்காங்க ஒரு கேள்வி இருக்குது. இது ஒரு வாரமாக அந்த சண்டேலேருந்து நாங்கள் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்கிறதுலேருந்து நாங்கள் ரோகிணி இப்போ கலந்துட்டு இவ்வளோத்தையும் பார்த்துட்ருக்கோம். அது அந்த எக்ஸ்பெக்டேஷனே உடச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாள் நேற்று கொடுக்குறது இன்றைக்கி கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி அவங்க கொடுக்கணும். அது ஒரு நாள் முன்னாடியாச்சும் முடித்து அது அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அது இன்ன வரைக்கும் அது ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே வீம்புக்கு இருக்க மாதிரி இருக்காங்க. எப்போ அரசியல் வந்தாரோ அதுலேருந்து அந்த வீம்பில் இருக்கணும். அவரை விட்டுறக்கூடாது. அந்த படத்தை லாஸ்ட்டு படத்தையும் அவர் ப்ரெஷர் பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அரசியல் வந்துட்டார். இந்த படத்தை எப்படியாச்சும் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். ஒரு 2-3 நாள் போஸ்ட்போன் பண்ணால் தான் ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஹோல்ட் பண்ணணும்.
இதில் வேறு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் உடைவாங்க, சின்ன பசங்களாம் உள்ளே வரக்கூடாது, அந்த ஓட்டு பிரியும் சொல்லியிருக்காகவே பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வியெல்லாம் இருக்குது. தளபதினாலே ஒரு கார்னர் பண்ணி அவர் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் ஏதாச்சும் ஒரு முட்டு கொடுக்குறதே அவங்களுக்கு வேலை. இப்போ வேறு பாலிடிக்ஸ் வந்துட்டார். எல்லா சோஷியல் மீடியாலையும் என்ன நடக்குதுன்னு எல்லா மக்களுக்கும் தெரியுது. சின்ன சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு வயசானவங்க வரைக்கும் கையில் ஃபோன் இருக்குது. நாட்டு நடப்பு என்ன நடக்குது, நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே அவரை எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி வந்தால் என்ன, நாளைக்கு வந்தால் இல்லை, 4 நாள் கழிச்சு வந்தால் என்ன, இல்லை 1 வருஷம் கழிச்சு வந்தால் என்ன, எங்கள் அண்ணன் எப்போ ஸ்க்ரீனில் வந்தாலும் நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுவோம். அரசியல் ரீதியான ஒரு நல்ல செயல்பாடுகள், நல்ல திட்டங்கள் இவங்க நாட்டு நடப்பில் கரெக்டாக பண்ணாங்கன்னா நாங்கள் படத்தில் வந்து காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே நாட்டு நடப்பு நல்லா இல்லாத போது ஸோ மக்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு நல்ல தலைவனை கொண்டு வரணும்னு நினைக்கிறது இங்கே நிறைய பேருக்கான எண்ணம். ஸோ அதில் எங்கள் அண்ணன் நல்ல எண்ணத்தோடு வராரு, வேறு எந்த நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது. ஆனால் இங்கே ஒரு சிலர் வந்து அவரை டிமோட்டிவேட் பண்ணி அவர் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம்.